வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 9/9/2024 முதல் 15/9/2024 வரை, ஆவணி 24 ஆவணி 30 வரை உள்ள காலகட்டத்திற்கு வார பலன்களையும் மற்றும் பொது பலன்களையும் பார்க்க போகின்றோம். பொதுவாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதில். இவ்வளோ வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி போற்ற அன்றே 1,00,000 தாண்டி விடக்கூடிய நிகழ்ச்சியாக அதை பெரும் வெற்றியடை செய்த வேந்த டிவி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மனதார நன்றி. பொதுவாக நிறைய பேர் கேட்குறார்கள், உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, பணக்காரர்களுக்கு மட்டும் பார்க்குறீங்க, எங்களெல்லாம் பார்க்குறதில்ல. அதற்காக தான் வரக்கூடிய காலகட்டத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் பப்ளிக் மொத்தம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு 300 பேர் 500 பேர் ₹1 செலவு இல்லாமல் நீங்கள் வந்துட்டு போகிற செலவு தான், அதை நான் கொடுக்க முடியாது. அதே போல் ஜாதகம் பிரிண்ட் போட்டுட்டு வரக்கூடிய செலவு, அதை மட்டும் பார்த்துட்டு வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அல்லது ஒரு டைம் மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டைம் ஷெடியூல், ஒரு 4 மணி நேரம் 5 நேரம் ஒரு மாதமும், அப்போ 12 ஷெடியூல் ஆகிடும். நிறைய பேரை பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி அவங்களுக்கு என்ன அந்த கிரகத்தில் பாதிப்போ அதுக்கு உண்டான தெய்வ வழிபாடு மட்டும் சொல்லி கொடுத்தாவே போதும். அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடல. ஏன்னா அதை நீங்கள் தானே அந்த தெய்வ வழிபாடு பண்ணணும். கண்டிப்பாக அந்த தெய்வ வழிபாடு பண்ண அந்த ஜாதகத்துக்கு வலிமை வரும். விரைவிலே அது செய்யப்படும். அதற்குண்டான எல்லாமே அதெல்லாம் இலவசம்தான், அதிலெல்லாம் இல்லை பப்ளிக். அதே போல் நீங்கள் வந்த சமயத்தில் சிற்றுண்டியோ அல்லது உணவோ எதுவாக இருந்தாலும் அது எங்கள் அறக்கட்டளை மூலியமாகவே கொடுக்கப்படும். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இவ்வளோ தொலைவு என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். இவ்வளோ தொலைவு எல்லா ஜோதிட நிகழ்ச்சியும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் உலகம் முழுவதும் பேராதரவு கொடுக்குறனால இதற்குன்னு ஒரு டீம் போட்டு இதற்குன்னு சில நேரங்களை ஒதுக்குவதுன்னு என்று முடிவு செய்திருக்கேன். ஏன்னா வயதாவ தானே கொஞ்சம் புத்தி வரும். ஸோ இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த வருடத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். கடவுளுடைய சித்தம், ராகவேந்தருடைய அனுகிரகம், விநாயகருடைய கற்ப விநாயகருடைய ஆசீர்வாதம், விரைவிலே இதுக்கு ஒன்று அறிவிப்பெல்லாம் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் எப்பொழுதும் வரலாம். உங்களுக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிந்தது எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரிந்தது உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் ஏதோ நான் தான் பெரிய அத்தாரிட்டி மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். நீங்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்வதனால் வந்திருக்கவர்களும் நானும் பயன்பெறுவேன் என்றால் கேட்டுக்கொள்வது. நிறைய விஷயங்களை விரைவில் மக்கள் அனைவரும் சந்திப்போம். அதேபோல் அந்தந்த பகுதிகளாக எந்தெந்த பகுதிகளில் இருக்கிற குழுக்களாக வாட்ஸ்அப் குழுக்கள் ஒன்று உதயமாக்கி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் மெசேஜெல்லாம் கிடையாது. அதே போல் இந்த கோயில் இந்த கோயில் அந்த கோயில் மெசேஜெல்லாம் கிடையாது. நல்ல விஷயங்கள், மருத்துவ காப்பீட்டு, மாநில அரசு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், மத்திய அரசு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்க போய் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, இது போலெல்லாம் ஒரு விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மக்களுக்கும்
பெற்றோர்களிலிருந்து பிள்ளைகளிலிருந்து கைவிடப்பட்டவர்களுக்கு கல்விக்கு பிரச்சனை, இது போல பிரச்சனை, ஒரு நல்லவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து அதெல்லாம் நீங்கள் தான் நிர்வகிக்கணும். எல்லாத்தையும் நானே பார்த்துருந்தா முடியாது. ஸோ உங்களில் சிலர் கேப்பபிளாக இருக்கிறவர்களை கொண்டு, குறிப்பாக நிறைய இளைஞர்கள் என்னுடைய ஃபாலோவர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் நினைத்தால் எல்லாம் முடியும். ஸோ என்னுடைய எல்லா குழுக்களிலும் இளைஞர்களுக்கும் இளைஞிகளுக்கும் தான், குறிப்பாக பெண்கள் தான் சக்திகள். அவர்கள் தான் போல்டாக எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறார்கள். ஒரு 6 மாத காலத்தில் எடுத்தாலும் நான் எப்பாவது ஒரு விஷயம் எடுத்தால் அது சரியாக செய்வேன். நடுவில் விட்டுட்டு போக மாட்டேன். ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுறதெல்லாம் கிடையாது. ஸோ ஆரம்பிக்க போகிறோம். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது. செலவுகளெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். என் மீது அபிமானம் கொண்டவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். நல்லது நடக்கிறதுக்காக நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறது. பணம் வாங்கினா தானே பிரச்சனை. யாருக்காவது கல்வி கடன் அவர்களுக்கு டைரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு பணம் கட்டணும்னு சொல்லிட்டா நமக்கு ஒன்றும் ப்ரேயர் இல்லையா? காலேஜுக்கு பணம் கட்டணும்னா அந்த காலேஜுக்கு தானே போகும். ஸோ இது போல் விஷயங்கள் எல்லாம் விரைவில் நடைபெறும். ஸோ அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கலன்னா ஒரு நாளைக்கு நம்ம உட்காந்து ஒரு மாதத்துக்கு 10 நாளோ 20 நாளோ தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு நாளைக்கு 5 பேர் பார்த்தா கூட அதிகபட்சமாக 100 பேரை பார்க்க முடியும். லட்சக்கணக்கான பேர் வந்து பார்க்கணுன்றச்ச கோபம் வரும். உடனே அதுக்கு ஒரு பெரிய ஆளுங்களுக்கு தான் ஜோசியர் வரும். ஜோதிடனுக்கும் ஆன்மீகவாதிக்கும் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. அதில் ஒரு ஜோசியர் வேறு ஒருத்தர் சொல்லின்னு இருக்காரு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதை வந்து இவர்கிட்ட நான் ஜாதகம் அமிச்சேன். இவர் வந்து அவர் நல்லா இருப்பார்னு சொன்னார். உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்திருக்காங்க, நீ சொல்லணும் அவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாருன்னு. அது எதுக்கு என்கிட்ட அனுப்புகிறேங்க? இப்போ நாட்டில் அப்படியெல்லாம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிக்கொள்வது தான், ஜோதிடர்கள் கடவுள் கிடையாது. ஜோதிடர்களுக்கும் நேரம் காலம் சரியில்லை என்றால் எல்லா விதமான பாதிப்பும் வரும். தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர ஜோதிடர்களுக்கு வேறு வழி கிடையாது. நான் கடவுள்னு சொல்கிற எவனையுமே நீங்கள் நம்பாதீங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் அவதார புருஷன் சொல்கிறவங்களையும் நம்பாதீங்க என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஜோதிடம் என்பது ஒரு கலை. எப்படி டாக்டர் என்பது ஒரு படித்து முடித்து ஒரு மருத்துவக் கலையில் சில டாக்டர்கள் கைராசி டாக்டர்கள் என்று பெயர் எடுக்கிறார்களோ அதுபோல் தான் ஜோதிடத்திலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஜோதிடர்கள் ஆனவர்கள் எல்லோரும் ஜோதிடர்கள் தான். வாக்குப்பளித்தம் எல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அமைப்பு, பிதிருஸ்தானத்தினுடைய அமைப்பு, வாக்குஸ்தானத்தினுடைய அமைப்பால். ஏன் இந்த கேள்விக்கு வந்தேன்னா, நிறைய பேர் வேந்த டிவிக்கே கேட்டிருக்காங்க. உங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் 3-4 மாதம் ஆகும், 5 மாதம் ஆகுன்றாங்க, பதிலே சொல்ல மாட்டேன்றாங்கன்னு. என் ஆஃபீஸில் இருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் கொடுத்தா தானே அவங்க கொடுக்க முடியும். நான் கொடுக்குறாம இருக்கிறனால அவங்கள திட்டி என்ன பிரயோஜனம்? ஏன்னா செல்விக்கு பதில் சுப்பிரமணியம் சொல்வார்னா நீங்கள் கோச்சிப்பீங்க. சப்போஸ் ஆன்லைன் ஜோசியத்தில் என் குரலில் உங்களுக்கு டவுட் வருதுன்னு வீடியோ காலில் வரீங்க, இல்லை உங்கள் முகத்தை பார்க்கணுன்றீங்க. ஸோ அதுபோல் இல்லாமல் பணம் இல்லை, இவரை பார்க்க முடியவில்லை என்ற வருத்தம் இல்லாமல் வந்து போகக்கூடிய செலவு, அதுவும் 1 மாதத்துக்கு முன்பாக அந்த திட்டமிடுறதுனால் உங்கள் பயணங்களில் குறைவில்லாமல் வந்து பார்த்துவிட்டு உங்களை நான் தரிசனம் செய்து உங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை அதிகப்படுத்துவோம். வேந்தர் டிவி குடும்பமாக, ஏனென்றால் வேந்தர் டிவியில்தான் நாம் இந்த பல நிகழ்ச்சிகள் பல சேனலில் நாம் கொடுத்தாலும் நம்மளை முதலில் இந்த போல் வாரப்பலன், மாத பலன், ஜோதிட நேரம் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம்
ஆரம்பித்து வைத்தது வேந்தர். இந்த வேந்தர் டிவி மூலியமாக நிறைய ஜோதிடர்கள் நாம் உருவாக்கியுள்ளோம். நிறைய ஜோதிடர்கள் கருத்தரங்கம் மூலியமாக நம்ம வேந்தர் டிவி மூலியமாக உட்கார்ந்து பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கி பல பகுதிகளில் நல்ல பேர் புகழுடன் இருக்கிறோம் என்று சொல்வது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுபோல் ஒரு நிகழ்ச்சியாக செய்வதும், அதே போல் மாதத்துக்கு நிறைய ஜோதிடர்களை வச்சு நிகழ்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஜனவரி மாதத்திலேருந்து விரைவில் வேந்தர் டிவியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். ஸோ இது எந்த இடத்தில் நடைபெறும், எந்த ஹாலில் நடைபெறும், சென்னையில் நடைபெறுமா, திருச்சியில் நடைபெறுமா, கும்பகோணத்தில் நடைபெறுமா? ஏனென்றால் உங்களுடைய ட்ராவல் செலவையும் கம்மி பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு. சென்னையில் 4-5 நிகழ்ச்சி நடத்தினாலும் திருச்சி, கும்பகோணம் அது போன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்து வேந்தர் டிவி நிறுவனத்தின் சேர்ந்து அல்லது வேறு ஒரு நிறுவனத்தின் மூலியமாக சேர்ந்து விரைவிலே சந்திப்போம். மகிழ்ச்சியாக இருப்போம். அறத்தை வளர்ப்போம், ஆன்மீகத்தை வளர்ப்போம், மக்களுக்கு உதவக்கூடிய விஷயத்தை வளப்பமாக சொல்லி இந்த வார பலன்களை பார்ப்போம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 9/9/2024 முதல் 15/9/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் ஏதாவது தெய்வ வழிபாடு செய்து கொள்வது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டும். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு பதட்டம் படிப்படியாக குறையும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். கழுத்து பகுதி, சுளுக்கு பகுதி, காது மூக்கு தொண்டை பகுதியில் ஏதாவது சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்றம் பெறும். புதுசாக டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடிய இருக்கணும் என்று தள்ளி கொண்டு போன மேஷராசிக்காரர்கள் செய்து கொள்வார்கள். தொடர்ச்சியாக வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அது சுலபமாக செய்து முடிப்பார்கள். பழைய நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கடன் தொந்தரவு படிப்படியாக குறையும். அந்த கடன் அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும். புது முதலீடுகள் தைரியமாக செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடிமை தொழிலில் இருந்தவர்களே தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு சனியுடைய தூண்டுதல் பெரிய உந்துணையாக இருக்கும். அதுபோல் அந்த செய்வதனால் ஏற்றம் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். புது கூட்டாளிகள் கிடைப்பது மனதில் சந்தோஷமும் தெளிவும் ஏற்படுத்தும். தொலைதூரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். சாதாரணமாக ஒரு தொழில் செய்தவர்கள் கூட 4-5 தொழில் செய்வதற்கும் கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தைரியமாக இந்த கூட்டாளிகளால் இதுவாகுமோ அதுவாகுமோ ஏதாவது ஒன்று ஆகட்டுமே, எல்லாவற்றிலும் இதுவும் கடந்து போகும் என்ற இதுபோல் பார்க்க வேண்டியதுதான் வாழ்க்கை. எதை கொண்டு வந்தோம் எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டே இருப்பது. துணிச்சலாக இறங்குவவர்களுக்கு தான் இந்த உலகம் பறந்து விரிந்திருக்கும். யோசித்து கொண்டே இருந்தால் கடந்த 60 வயது முடிந்துவிடும், ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ 20 வயதிலிருந்தே 18 வயதிலிருந்தே உங்களுடைய எண்ண சிறகுகளை கொஞ்சம் பறக்க விடுங்கள். இவர்கள் அதை சொல்வார்கள், அவர்கள் இதை சொல்வார்கள் என்று மேஷம் அதிகமாக யோசிக்கும். யோசனை தவிர்த்து விடக்கூடிய மேஷம் ஜெயிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு, ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது இருக்கோ அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கணும். அற்புதமான அமைப்பு. குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சந்தோஷத்தை தரும். கண்டிப்பாக வயிறு பகுதி மிக கவனம். முதுகு தண்டுவிட கோளாறுள்ள ரிஷபராசிக்காரர்கள் உபத்திரமாகும். வார்த்தைகளில் செவ்வாய் ஆதிக்கம் இருப்பதனால் அதிக கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கண்டிப்பாக கவனம். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குதாகங்கள், மனத்தாங்கல்கள் தேவையில்லாத குழப்பத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும்.
நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் வேண்டாமே. பரம்பரையாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு யாராவது ஒருத்தரால் கூட இருந்து உபத்திரம் ஏற்படும். அந்த உபத்திரம் மனம் விட்டு பேசுவது கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தும். அது தேவையில்லாமல் உங்களுக்குள்ளாக குடும்பத்திற்குள்ளாக பேசி தீர்த்து வைத்து கொள்வது நன்மை. வெளியிடத்தில் உத்தியோகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையாக இருந்தால் அது படிப்படியாக முன்னேறும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு காணப்படும். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் அனுகூலத்தில் ஏற்படும். ப்ரமோஷன் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு தெளிவை தரும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். அதேபோல் பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள், இடைவெளிகள் கண்டிப்பாக குறையக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது இந்த வாரத்தில் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். 40 வயதை கடந்த ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். யோக பலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். எதிர்பார்க்காத நல்லது, எதிர்பார்க்காத சந்தோஷம், எதிர்பார்க்காத அனுகூலம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவதற்கு வேலைக்கிழமையில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்தில் சுபிட்சம், குடும்பத்தில் சந்தோஷம், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சூரிய ஆதிக்கம் யோகத்தை தரும். பவர்ஃபுல்லான பதவியை கொடுக்கும். புது தொழில் கிடைக்கலாம், புது வேலை கிடைக்கலாம் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், சளி தொந்தரவுகள், பிபி, லோ பிபி, ஐபிபி என்ற விஷயத்தில் கவனம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சபாவின் சேர்க்கை சரியில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். தொழிலில் கண்டிப்பாக உத்வேகம் பெறுவீர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அதிசார சனி தேவையில்லாத வாகனத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனம். ஞாபகம் மறதியாலோ அல்லது களவு போகிறதுக்கோ சாத்தியக்கூறுகள் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம். அந்த தடைகளுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது நீங்கள் தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். டே கேர் சர்ஜரி ஏதாவது வந்தாலும் செய்து கொள்வது சுபிட்சத்தை தரும். தள்ளிக்கொண்டே போய்விட்டு தேக ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்வது தேவையா என்பதை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உத்தியோக மாற்றங்கள் சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்று காணப்படக்கூடிய அமைப்பு பழைய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சனிக்கிழமையில் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு செல்ல செல்ல குடும்பத்தில் சுபிச்சும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு தீரும். குடும்பம் சுபிச்சம் பெற்றாலே வெளியிடம் ஏற்றம் பெறும். வார்த்தைகளில் அதிக கவனம். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, பற்களி விஷயத்தில் சிறிய பாதிப்பெல்லாம் கவனம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவித சிக்கல்கள் தீரும்.
குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு தீரும். குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. வக்கரசனியால் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு பிரிவோ ஒரு இதுவோ காணப்படும். சண்டை போட்டு கொள்ளாமல் பிரிவு இல்லாமல் இருந்தாலே போதும். மற்ற பிரிவுகளெல்லாம் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் அது நல்லது தருகிறது. அதே போல் வார்த்தைகளில் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மிக மிக கவனம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மேலதிகாரிகள் முழுவதுமாக நம்மளை நம்புவார்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பலவிதமான ஏற்றமும் பலவிதமான சந்தோஷமும் பலவிதமான அனுகூலமும் மிகப்பெரிய கௌரவத்தை தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வாகன அமைப்பில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உத்வேகத்தை தரும். எடுத்த காரியம் ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு என்று மாற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை திக்கை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது உங்களுடைய அமைப்பால் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அது பிள்ளைகளும் உணரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தைரியமாக உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம், தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம், வியாபார மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் பலமும் கண்டு ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும், பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும், பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். வாகன அமைப்பில் கண்டிப்பாக ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அதில் பொறுமையாக இருந்து மாற்றிக்கொள்வதோ அதை பலதை புதுப்பித்து கொள்வதோ எல்லாம் உங்கள் வசதிக்கேற்ப செய்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கும் குடும்பத்தில் சுபிச்சம், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீர்வதற்கு சனிக்கிழமையே சிறந்த பரிகாரம். சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கு செல்வதும் குறிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் செல்வதும் மிகப்பெரிய ஏற்றம். சிம்ம ராசிக்காரர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட விபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட விபத்திரம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்திரம், கோபதாபத்தினால் தேவையில்லாத குழப்பம், சட்ட சிக்கல் சம்பந்தப்பட்ட விபத்திரம், கூடா நட்பு கேடு விளையும் என்பதில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் ஆவேசத்தாலும் கோபத்தாலும் எல்லாவற்றிலும் இழந்து நிற்கக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுவிடும். சிம்மராசிக்காரர்களுக்கு சிலருக்கு தொழிலில் அதிக கவனமாக இல்லை என்றால் திடீரென்று தொழில் போய்விட்டு திக்கு தெரியாத அமைப்பில் சிதல் மடிந்து விடுவீர்கள். அதேபோல் உங்களுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று உறுதுணையாக இருந்தவர்களெல்லாம் எனக்கு அன்றைக்கே தெரியும் உனக்கு இந்த நிலைமை வரும் என்று கைவிட்டு போய்விடுவார்கள். கவனம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதே வாழ்க்கையாகி போய்விடும். குறிப்பாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை தனிமைப்படுத்திவிடும். பேராசை பெருநஷ்டம் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மன அழுத்த நோய்க்கு கூட சிலர் மருத்துவரை சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். அதனால் பல விதத்தில் சிக்கல்கள் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்களோ தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த கஷ்டங்களையோ நீங்கள் சரியாக நிவர்த்தி பண்ணவில்லை என்றால் குடும்பத்திலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி ஏதாவது ஒரு வகையில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிர்பந்தம் சிம்மத்திற்கு ஏற்பட்டுவிடும். கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக ஆவணி மாதம் முடிகின்ற வரையில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கூடா நட்பு கேடுவளையும் தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதேபோல் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம், மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். ஏதாவது வேலை முடிந்த பிறகு கூட ஏதாவது இருந்து வேலையை முடித்து விட்டு போங்கள் என்றால் எனக்கு வேலை முடிந்து விட்டது என்று சட்டம் பேசுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய சிம்மத்திற்கு புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு வேலைக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வதோ, குரு வழிபாடோ, தெய்வ வழிபாடோ ஏதாவது மனதிற்கு பிடித்த ஒரு வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும். ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக உணவு தானம் கொடுக்க தான் விரயங்கள் தீரும். இல்லையென்றால் பெரிய அளவு சுபவிரய பிராப்தம் இல்லாமல் விரயங்கள் ஆகும், நஷ்டங்கள் ஆகும், பணம் விரயங்கள் சேதங்கள் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கண்டிப்பாக
கழுத்து பகுதி, அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக்கில் சிறிய உபத்திரங்கள், குறிப்பாக பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள். என்னடா நல்லா தானே இருந்தது, எதுக்கு இப்படி குழந்தை இவ்வளோ கோபப்படுறானே, இல்லைன்னா நம்ம மேலே பாயிறானேன்னு புரியாது. அதுபோல் கிரக சேர்க்கைகள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், மண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். டக்குன்று சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்தால் பலவிதமான மனத்தாங்கல்கள், மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது வியாபாரத்திலும் தொழிலிலும் அபிருதமான முன்னேற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திற்கு நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்திலும், வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும், உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். உள்ளூரில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீங்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஏற்றம் தரும். ராகுவின் சாரம் கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. குடும்பத்தை விட்டு உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திப்பது, மகான்களை சந்திப்பது, தெய்வ வழிபாடுகளை சந்திப்பது, யாத்திரை போகிறதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். செவ்வாய்க்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் வழிபாடு செய்வதும், பெண் தெய்வ வழிபாடு, முருகர் வழிபாடெல்லாம் சகல விதத்தில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்ட சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். லாபம் ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் சிறு சிறு பதட்டம் காணப்பட்டாலும் அது படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும். பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட சிக்கல் படிப்படியாக தீர்வது சுபிட்சமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் காணப்பட்ட சிக்கல்கள் தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு கால் வலி, முதுகு வலி, பாத வலி, ஜாயிண்ட் வலி என்ற வலிகள் தான் மிக கவனம். சிலருக்கு ஒத்த தலைவலி ஏற்படும். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மையும் சந்தோஷமும் ஏற்படும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாக்குஸ்தானம் தைரியத்தை ஏற்படுத்தும், தன்னம்பிக்கை ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில், ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில், அரசமைப்பு, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு காணப்படுவது விசேஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நீங்கள் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த உபத்திரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த வாரம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடு சகல விதத்தில் குடும்பத்தில் நிம்மதி தரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்தி தரும். பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உட்காருங்க வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான். ஏதாவது ஒரு அபிஷேக பொருள் எந்த தெய்வத்துக்காவது கொடுங்க.
அந்த அபிஷேக பொருள் கொடுக்குறதும் பசுமாடுக்கு வெள்ளிக்கிழமை சாப்பாடு கொடுக்குறதும் நல்லது. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் கவனம். அதிர்ஷ்டம் ஏற்பட்டாலும் ஹெல்த்து, மன அழுத்தம் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு பற்றி கவலைப்பட வேணாம். வியாபாரம் சரியில்லை, தொழில் சரியில்லை, வியாபாரத்தில் பணம் இல்லை, கூட்டாளியால் பிரச்சனை, எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஆவணி மாதத்துக்குள்ளே தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். படிப்பு தடை நீங்கும். தொழில் சம்மந்தப்பட்ட எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். உள்ளூரில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எல்லா மாற்றத்திற்கும் உத்வேகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். வண்டி வாகன மாற்றம் கிடைக்கும். என்னடா இது, எது சொன்னாலும் செல்வி கிடைக்கும்னா அந்த மாதிரி நல்ல நேரம். இந்த நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்று கத்துறீங்க, ஒன்று சண்டை போடுறீங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறீங்க, இல்லை இந்த சோஃபாலேருந்து அந்த சோஃபா மாதிரி, அந்த சோஃபாலேருந்து இந்த சோஃபா மாதிரி ஒன்று ஃபோனை நோண்டின்னு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். காலையில் எழுந்து குளித்து விட்டு ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை விஷயமும் நல்லது. ஒரே ஒரு அருகம்புல்லை மட்டும் விநாயகர் வச்சுட்டு காரியத்தை ஆரம்பிங்க. வீட்டுக்குள்ளேயே கோயில் நினச்சிட்டு போங்க. ஒரே ஒரு படத்துக்கு வைங்க, போதும். எல்லாமே ஜெயம் ஏற்படும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு ஏற்படும். ஆன்மீக வழித்தோன்றல் ஏற்படும். ஆன்மீகத்தினுடைய சுற்றுலா ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் தனிப்பட்ட முறையில் டக்கு டக்குன்று ஏற்படும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் சிக்கல் படிப்படியாக தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பல விதமான சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம். பூமி, நலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டம் தீரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீரும். புதன்கிழமையில் கண்டிப்பாக பசுமாடுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் தரிசனம் செய்வதும் அபிஷேக பொருள் கொடுப்பதும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியோர் உறவு முறையில் கோபதாபங்கள் வேண்டாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள், மனத்தாங்கல்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். தேகாரோக்கியத்தில் தொடர்ச்சியாக குருவுடைய அமைப்பு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் ஏதாவது ஒரு உபத்திரம், கண்டிப்பாக சளி தொந்தரவு, முதுகுவலி தொந்தரவு, கால் தொந்தரவு, கை சுளுக்கு தொந்தரவு, ஜாயின்ட் பெயின்ஸ் தொந்தரவு என்று ஏதோ ஒன்று சொல்ல முடியாத ஒரு தொந்தரவு எப்பவுமே இருக்கும். உடன் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட எப்பவுமே பார்த்தா உனக்கு மட்டும் ஏதாவது ஒரு நோய் உபத்திரம் இருந்து கொண்டே இருக்குது என்று நம்மளிடத்தில் சலித்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் இதெல்லாம் இருக்கும் என்று நம்பிக்கையுடன் இதுவும் கடந்து போகிறது, இல்லை என்றால் அமைதியாக இருப்பது போன்ற விஷயத்தை, மருந்து மாத்திரைகளை மட்டும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. மருத்துவ ஆலோசனை தவிர்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எனவே தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் கண்டிப்பாக ஆவணி மாதம் முடிந்தவுடன் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பயணங்கள் வந்தாலும் எஸ் என்று எடுத்துக்கொள்வது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும், தெய்வத்திற்கு குறிப்பாக சிவனுக்கு
விளக்கேற்றுவது, நல்லெண்ணெய் கொடுப்பதும், அபிஷேக பொருள் கொடுப்பதும் பெரிய அளவு சுபிட்சத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். வயிறு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, கால் சம்பந்தப்பட்ட, நகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். சோம்பல் காணப்படுகிறது. மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தூக்கமின்மை, மன அழுத்தமெல்லாம் ஏற்படும். எனவே மகர ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏற்றங்கள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். பொறுமையாக இருந்தால் படிப்படியாக நடக்கும். அவசரப்பட்டால் எல்லாம் கெட்டுவிடும். பெற்றோர் பெரியோருடன் தேகாரோக்கியத்தை அதிகமாக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். உடற்பயிற்சி வக்கர சனியால் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மன அழுத்தம் ஏற்படாமல் தியான பயிற்சிகள் மிக மிக முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விதமான எச்சரிக்கை. அவசியமற்ற விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது மகரத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலும் சட்டத்திற்கு விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்டும், நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட வழக்குகள் போன்ற விஷயத்தையெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். அதே சமயம் பெரியவர்கள் விஷயத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும், இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடு செய்து கொள்வதும், பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயிலில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருள் அன்னதானத்திற்கு கொடுக்க நல்ல ஏற்றமும், நல்ல சந்தோஷமும், நல்ல அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பழைய பகைகளெல்லாம் மனதில் வைத்து பழி வாங்கக்கூடிய எண்ணத்திலிருந்து மாறி சமாதானமாக வெள்ளை கொடி காட்டுவது அந்த பழைய பகையும் உங்களுக்கு நட்பாகி பல விதத்தில் உதவி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் 7.5 சனியின் தாக்கத்தில் இருக்கிறீர்கள். வக்கர சனியாக இருந்தாலும் சனியின் பாதிப்பு உள்ளதனால் உடற்பயிற்சி விடாமல் செய்து கொள்வது மிக மிக முக்கியம். தலை சுற்றல், மயக்கம், பிபி, லோ பிபி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனத்தில் கடுமையான கட்டுப்பாடுடன் இருப்பதும், வாகனத்தில் நீங்கள் சரியாக இருந்தாலும் போலீஸார் உங்கள் மீது ஃபைன் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே வாகனங்கள் சமயத்தில் வீடியோவை வைத்து கொள்வது, ஏதாவது ஒரு வாகனத்தில் ஏதாவது டிஸ்பியூட் என்றாலும் அதை ரெக்கார்டு செய்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்திலும், வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும், படிப்பு சார்ந்த விஷயத்திலும் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து போகிறது நன்மையான அமைப்பு ஏற்படும். புரட்டாசி மாதத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். புரட்டாசி மாதத்தில் எதிரிகள் விஷயத்தில் தவறுகள் செய்யக்கூடிய சமயத்தில் தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லாத சங்கடங்களும் ஏற்படலாம். எனவே அந்த ரூபத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் விட்டு கொடுப்பதும், வெள்ளை கொடி காட்டுவதும் நீங்கள் தான் இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியமும் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்வது முக்கியம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும், தெய்வ வழிபாடுகளுக்கு உத்வேகத்தை பெறுவதும், விநாயகருக்கு அருகம்புல்லோ நல்லெண்ணெய் கொடுப்பதும் விசேஷமான பலனை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா காரியத்திலும் ஜெயம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசிடிட்டி கோளாறுகள், தொண்டையில் பாதிப்பு, மன அழுத்தம் மட்டும் சிறிது ராகுவால் ஏற்படுவதனால் அதில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கு டக்கென்று செய்யக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். நீண்ட நாள் ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் போகிறதோ அல்லது குலதெய்வத்திற்கு தொலைதூரத்தில் இருந்தாலும் செய்ய வேண்டிய பூஜைகளும் செய்வதும் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 9/9/2024 முதல் 15/9/2024 வரை, அதாவது ஆவணி மாதம் 24 முதல் ஆவணி மாதம் 30 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வார பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.